ஃப்ரெண்ட்ஸ், மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இன்னைக்கு 100 டேஸ் தோசை சேலஞ்சோட சீரீஸ்ல இன்னைக்கு டே 4. ஆல்ரெடி 3 நாள் 3 வகையான தோசை சுட்டுருக்கோம். அந்த தோசை என்னலாங்கிறத நீங்க என்ன பார்க்கலன்னா மேலே தெரியுற காலில் கீழே லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த தோசையை மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தோசைலாம் உண்மையாவே நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அந்தந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு திருக்கார்த்திகை ஸ்பெஷல். கார்த்திகை தீபம் குமுதாங்க வீட்டு வாசல்ல அகல் உலகா அடிக்கி நின்றுச்சு. இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம், எல்லாரும் உங்க வீட்டில் விளக்கேற்றிருப்பீங்க, பணியாரம் எல்லாம் சுட்டு நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு அதனால ஒரு ஸ்பெஷல் தோசை சுட போறேன். இது கிரேசியான தோசையாங்கிறது இல்லை, பட் இன்னைக்கு ஒரு இனோவேட்டிவான தோசை. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு இனோவேட்டிவான தோசையை நான் இன்னைக்கு செய்ய போறேன். ஓகே, வாங்க அந்த தோசை என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தோசைக்குள்ள மாவு என்னைக்கும் போல் ரெடியாக எடுத்தாச்சு. தோசை மாவு நல்லா இப்படி பீட் பண்ணாதான் இந்த தோசை மாவு நல்ல இதாக இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுப்பு வச்சு தோசை வர்றதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவை. சரி, இன்னைக்கு என்ன தோசை சுட போறோங்கிறது உங்களுக்கு ஒரு கெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இன்னைக்கு திருக்கார்த்திகை, அதனால உங்க வீட்டில் எல்லாரும் இலப்பணியாரம் செஞ்சிருப்பீங்க. அதை வச்சு ஒரு தோசை சுடலான்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் வேண்டாம், அது நல்லா இருக்காது. அதனால இன்னொரு இன்னோவேட்டிவான தோசை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் தோசை ஊற்றிடும். ரெண்டு மாவு இப்போ கொஞ்சம் பிஞ்சிருச்சு இருக்கட்டும். இன்னைக்கு சுட போற தோசை என்னன்னா, இன்னைக்கு ஒரு இனோவேட்டிவான தோசை. இன்னைக்கு திருக்கார்த்திகை இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் தோசை சுட போறோம். அடே பேயில போமா இலே, எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்கு. பொமோகிரானேட், ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் பனானா. ஓகே, எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொமோகிரானேட்டை போட்டுக்கோ. நெக்ஸ்ட் பனானா போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு போட்டுக்கலாம். கடைசியாக ஆப்பிள் போட்டுக்கலாம். இந்த தோசை இன்னும் முடியல. இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்வீட் ஆகிறதுக்காண்டி மேலே ஹனி ஊற்றிக்கலாம். ஹனி எடுத்து தோசையை திருப்பி போட முடியாது, சோ மூடி வச்சுக்கணும். தோசை வந்துட்டு இருக்கு. சவுண்டு உஷ்ஷுன்னு சவுண்டு கேட்குது. அந்த ஸ்மெல்லும் அழகாக வருது. இந்த ஃப்ரூட் ஸ்மெல்லு, அப்புறம் அந்த ஹனியோட ஸ்மெல்லும் நல்லா வருது. வாங்க தோசை எடுத்துப்போம். ஓ மை காட், இங்கிருக்கிறது லைட்டாக பிஞ்சிருச்சு. இருந்தாலும் சுட்டாச்சு. பாருங்க, ஃபுல்லாக பழங்களாக இருக்குது. மேலே ஹனியெல்லாம் ஊற்றிருக்கு. தோசை நல்ல ஸ்மெல் இருக்குது. அந்த ஹனி ஸ்மெல்லு, அந்த ஹீட் போட்டோன்னா ஹனி வந்து முட்டாய் நல்ல ஸ்மெல்லு வருது. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் தோசை கொஞ்சம் பிஞ்சிருச்சு, அது பிரச்சனை இல்லை. பிச்சு தானே சாப்பிட போகிறோம். எடுத்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. அந்த ஹனியோட டேஸ்ட்டு பயங்கரம். அது கூட அந்த ஃப்ரூட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாக நல்லா இருக்கு.
இன்னும் சூப்பராக ஓகே. திருக்கார்த்திகை ஸ்பெஷலாகிட்டு வந்து இந்த தோசை விட்டாச்சு. இந்த மாதிரியான தோசை நீங்களும் சுடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக தோசை எப்படி இருக்குது அப்படின்னா அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.